அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பம் உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 296 ரூபாய் 7% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 48 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 390 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 520 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 50 தினார் 731 ஃபில்ஸ். தங்க விலை மீண்டும் அதிகரிக்குது. நோன்பு பெருநாள் 30 நோன்பை பூர்த்தி செய்து வருகின்றது. டிரைவர்களே இதோ அதிரடியாக ஆட்டம், மாட்டிராதீங்க. உள்துறை அமைச்சர் அதிரடியாக விஜயம், விரைவில் மன்னிப்பு. போதைப் பொருள் 275 மில்லியனா? இதோ பாதுகாக்க வேண்டியவனே திருடினா எங்கே போய் சொல்கிறது? குவைத்து நகையை திருடிய ஹாரிஸ். பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் புனித ரமதான் மாதத்தின் 5வது நோன்பில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஷஹருடைய நேரமாக 5:02 இஃப்தாருடைய நேரமாக நோன்பு திறக்கும் நேரமாக 5:42 உள்ளது. எதிர்வரும் மார்ச் 20 வெள்ளிக்கிழமை முதல் நாள் பெருநாள் வரும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர் பெதர் அமீரா தெரிவிச்சிருக்காரு. ஹிலால் ஷவ்வால் راح يولد بإذن الله تعالى فجر يوم الخميس 19 مارس، ورؤيته ممكنة لكن فيها صعوبة، لكن ما نحتاج رؤية الهلال في هذه الليلة لأنه المتمم لشهر رمضان المبارك 30 يوم، وعليه يكون يوم الجمعة 20 مارس أول أيام عيد الفطر المبارك. أعاده الله علينا وعليكم بالخير والبركات، ويتقبل الله منا ومنكم صالح الأعمال. மாஷா அல்லா தபாரக் ரஹ்மான். 70 மில்லியன் ரியால். சவுதி அரேபியா பல சேரிட்டபிள்களுக்கு 70 மில்லியன் ரியால்களை டொனேஷனாக இந்த புனித ரமதான் மாதத்தில் வழங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் உரிய மக்களிடம் போய் சேர்ந்தால் சந்தோஷம். அதே போல் கிட்டத்தட்ட 275 மில்லியன் தினார்கள் பெறுமதியான போதைப் பொருள் கடந்த 2 வருடத்துக்குள்ள மட்டும் குவைத்தில் சிக்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கார் அட்வைசர் முகமது அல் துவாஜ். குவைத்தில் உலகளாவிய ரீதியில் முதல் இடத்துல இந்த மாதிரி அதிக அளவில் போதைப் பொருள் பிடிபட்டிருக்குது. டிராஃபிக் வயலேஷன்ஸ் அதிகரித்து வரும் இந்த சூழலில் 120 வயலேஷன்ஸ் மற்றும் 17 மோட்டார் சைக்கிள்கள் ஜஸ்ட் 1 டே ஒரே ஒரு நாளில் டெலிவரி டிரைவர்ஸால் நடந்த விபத்துகள் மற்றும் விபரீதங்கள்.
தயவு செய்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், தயவு செய்து கவனம். குவைத் மட்டுமல்ல, எல்லா அரபு நாடுகளும் இப்போ டெலிவரி பைக் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டுகள் அதிகரித்து வரதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு, நேரடி கண்காணிப்பு எல்லாமே துரிதப்படுத்தியிருக்கிறாங்க. குவைத் சிட்டி பக்கங்கள்லாம் நீங்கள் வாகன பார்க்கிங்கள் இல்லாமல் ஒவ்வொரு இடங்களில் இந்த மாதிரி நடைபாதைகளில், பாதசாரிகள் கடவையில், மேம்பாலங்களில், அதே போல் வாகன பார்க்கிங்களில் சரியான இடங்களில் பார்க் பண்ணாமல் போகிறது, வீல் சேர் பார்க்கிங்கில் பார்க் பண்ணுறது, நடைபாதைகளில் பார்க் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க. டிராஃபிக் சிக்னல்களில் தயவு செய்து ஆளுக்கால் மாறி மாறி ரேஸோட போகிற மாதிரி முந்திக்கிட்டு போய் நிற்காமல் லைனில் நிற்க பாருங்கள். ஒவ்வொரு வண்டி கடைகளுக்குள்ளால் நீங்கள் சொருகி தப்பி ஓட்டுறது எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிலர் எடுத்து உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிகிட்டே இருக்கிறாங்க. குவைத் மட்டுமல்ல, சவுதி அரேபியாவிலையும் இப்போ டிராஃபிக் வயலேஷன் சம்மந்தமான கண்காணிப்புகள் அதிகரிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து அனைவரும் ரொம்ப கவனம். الحمد لله هي بادرة ومبادرة من أمير منطقة القصيم الأمير الدكتور فيصل بن مشعل حفظه الله في تطبيق جودة الحياة في منطقة القصيم، وتحت إشراف من أبنائنا المهندسين في أمانة منطقة القصيم. فشكرا لهذه الاستفادة من التقنيات الحديثة والذكاء الاصطناعي، خدمت المنطقة وخدمت الضيوف والزوار والمواطنين، وطبقت جودة الحياة بتقليل زمن ووقت الانتظار والاستفادة من التقنيات الحديثة. أتمنى أن تعمم هذه المبادرة على جميع منطقة القصيم وتقليل زمن الانتظار وراحة للمواطن والمقيم وضيوف المنطقة. إجراء مميز وممتاز، وهذا قلل من زحمة الإشارات، ويكون إذا كانت نفس الإشارة هذه إذا كانت زحمة تفك الإشارة اللي فيها زحمة، وإشارة فيها مثلا مرور مستعجل ولا إسعاف تفك الإشارة الثانية. هذا شيء مميز وممتاز. داخل المناطق داخل بريدة يكون شيء كويس بعد، برضو بالزحمات اللي جوا المدينة. هذا ممتاز. والله شيء صراحة مميز، ونشكر حكومتنا وليه الله. الإشارة ذي بالذات صراحة بالعادة زحمة، أما هي تقريبا لها 3 أيام راكبة أو شيء زي كذا، جيت لاحظت فرق، يعني ما تطول بالإشارة على طول، وشيء مميز صراحة. والذات اللي هو مثال حالة طارئة، إسعاف، شيء على طول تفتح دايركت. أي شيء يضيف للمجتمع الحقيقة والحركة المرورية هذه الصراحة، وتطبيق أيضا من الناس دائم من مشاريع دائم مثل المواطن، هو بعد أيضا سبب نجاح بأي فعالية جديدة أو خدمة جديدة للمنطقة. فالحقيقة نشكر ولاة أمرنا. குரங்கு கையில் பூமாலையா, திருடன் கையில் சாவியா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாரிஸ், அதாவது பாதுகாவலனே திருடினா எங்கே போய் சொல்கிறது? நிறைய பேர் குவைத்தை பொறுத்த வரையில் பல அப்பார்ட்மெண்ட்களில் தங்கி இருப்பீங்க. நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவங்கள்ட்ட சில நேரங்களில் நீங்கள் சாவியை ஒப்படைக்கலாம், வீட்டு சாவியை ஒப்படைச்சிட்டு போகலாம், அல்லது திறந்து போட்டுட்டு போகலாம். நிறைய பொருட்கள், உங்களுடைய விலை மதிப்பற்ற பொருட்கள் இருக்கலாம். ஒருவேளை அதை பற்றி உங்களுக்கே தெரியாமல் போயிடலாம். ரொம்ப நாள் கழித்து தான் நீங்கள் அதை பற்றி தேடலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஹவாலி பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டு உரிமையாளரின் நம்பிக்கையை காட்டி கொடுத்த சுமார் 750 தினார் மதிப்புள்ள தங்கத்தை திருடியதாக குற்றம் கூறப்படும் கட்டிட காவலராக பணியாற்றிய அரபிய வெளிநாட்டவர் ஹாரிஸ் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதாவது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த நபர் கடைசியில் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பூந்து ஆட்டையை போட்டிருக்காரு. தயவு செய்து ரொம்ப கவனம். அப்பார்ட்மெண்ட்களில் தங்கக்கூடியவங்க, வாழக்கூடியவங்க, உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்களை லாக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அப்பார்ட்மெண்ட்களுக்குள்ளே ஒரு சிசிடிவி கேமரா பூட்டிக்கோங்க. உங்களுடைய ரூம்களுக்குள்ளே உண்மையிலேயே அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா வெளி அப்பார்ட்மெண்ட்களும் போது சொல்ல முடியாது எந்த நேரத்தில் யார் கள்ள சாவியை போட்டு சரி திறந்து வருவாங்க அப்படின்னு கூட நம்ப முடியாது. அதனால் தயவுசெய்து அப்பார்ட்மெண்ட்கள் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் மத்திய சிறையில் இருக்கும் சிறை கைதிகளை சென்று நேரடியாக பார்வையிட்டிருக்கின்றார். அவர்களுக்குரிய சில திருத்த சட்டங்கள் மற்றும் அவங்களுக்கான மன்னிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி ஆலோசனை செய்து வருவதாகவும் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் ஜெயில் கைதிகள் பக்கம் இறங்கிட்டாங்க. அடுத்தது குவைத்துடைய சுதந்திர தினம் முடிஞ்ச பிறகு
பொது மன்னிப்பையும் எதிர்பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.